இன்னைக்கு நம்ம சுத்த போகிறது நான் படித்த ஸ்கூல். நான் இங்கே வந்து 12th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் தான் போர்ட் பிளேயர்லேருந்து ஐலாண்ட் ஷிஃப்ட் ஆனோம். அதனால் இன்றைக்கி பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்த போயிட்டுருக்கோம். यादों के पुराने एल्बम में छुपा के रखे हैं हमने वो दिन, गुल्लक में पड़ी चवन्नी सी बचा के रखे हैं हमने वो दिन। ना किसी मंजिल की फिकर थी, जिंदगी जीने की उम्र थी, दोस्ती और दोस्तों से उधार के दिन थे, वो दिन भी क्या दिन थे, वो दिन भी क्या दिन थे, वो दिन भी क्या दिन थे। இங்கெல்லாம் நம்ம 8th ஸ்டாண்டர்டில் ஃபுல்லாக இது குடோன் ஆக்கி வச்சுருக்காங்க. ये सी सेक्शन था, ये हम लोग बी सेक्शन. ये टॉयलेट तो टाइम में தான் टॉयलेट இப்போ யூஸ்ல गर्ल्स टॉयलेट, அதனால தான் இப்படி இருக்கு. இது வந்து கெமிஸ்ட்ரி லேப், ஃபிசிக்ஸ் லேப் ரெண்டும். கீழே வந்து கெமிஸ்ட்ரி லேபு, மேலே ஃபிசிக்ஸ் லேபு. செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்கலாம். அவ்வளோதான் மக்களே, ஃபுல்லாக ஸ்கூல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. பழைய மெமரிஸ்லாம் நல்லா ஞாபகம் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றவும் இன்னும் நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் எங்கள் இருந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் இது ஃபேமஸான ஒரு ஐயப்ப கோயில். செம பூஜை நடக்கும் மாலை போடுற மாதம்லாம். இப்போ மூடி இருக்குது, அதனால போக முடியல. சரி, நம்ம பழைய வீட்டு பக்கம் போவோம். இந்த பக்கம் என் ஃப்ரெண்டு ராஜ் பாண்டி இருந்த வீடு. இது இங்கே மொதல் ஒரு பேரி மரம் இருந்துச்சு. இப்போ பாருங்க இப்படி ஆயிடுச்சு. இது மரீனா வீடு, மனோஜ் சார் வீடு. இது நம்ம மொதல் இருந்த வீடு. இந்த ஏரியாவில் இப்போ யாரும் இல்லை போல. இந்த இடத்துல யாரும் யூஸ் பண்ணனு காடாயிடுச்சு பாருங்க. கோழி இருக்கா? எங்கே கோழி கொட்டை? அந்த மேல் வீட்டில் தான் இருந்தோம் நாங்கள் முதல். சின்ன வயசுலேருந்து 2ஆம் கிளாஸில் படிக்கும் போது இங்கே வந்தோம். 12th முடிச்சுட்டு தான் இங்கேருந்து போனோம். இங்கே தான் சின்ன வயசில் எவ்வளோ கிரிக்கெட் விளாண்டுருக்கோம். சுனாமியில் இங்கே தான் டென்ட்டு கட்டி இங்கே இருக்கிற காலனியில் எல்லோரும் தங்கியிருந்தோம் இந்த இடத்துல. இப்போ யாரும் ஆள் இல்லாதனால இந்த மாதிரி வெறிச்சோடி போய் கிடக்கு. இருக்க எவ்வளோ நாய் வளர்த்தவங்க. வந்து பார்த்தோம், யாரும் இல்லை போல. ரொம்ப வருஷமாக காலியாக இருக்குது, வீடு பூட்டி இருக்கு. இந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். வந்துட்டோங்க ஜெர்மன் ஜட்டிக்கு. இதுக்கு ஜெர்மன் ஜட்டின்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, 2ஆம் உலக போகிறப்ப ஜெர்மன் இன்ஜினியர்ஸ்னால் கட்டப்பட்ட இது ஜட்டி.
இது வந்து அவங்களுக்கு ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியாக நல்லா யூஸ்ஃபுல்லான பேஸாக இருந்துச்சு இந்த இடம் அந்த டயத்தில். அதுக்காக இந்த இடத்துல பேர் ஜெர்மன் ஜெட்டின்னு வந்துருச்சு. அப்போலேருந்து அப்படியே ஓடிட்டுருக்கு. இப்போ இது யூஸில் இல்லை, சும்மா ஒரு சின்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் இருக்குது. ஏன்னா வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஈவினிங் ஃபேமிலியோடு வந்து அப்படியே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம், அதுக்கு மட்டும்தான். நாங்கள் இங்கே தான் சின்ன வயசில் விளாடுவோம், ஃபிஷ்ஷிங் பண்ணுவோம், அப்புறம் ஸ்விம்மிங்லாம் கற்றுக்கிட்டது இங்கே தான். நான் போன வீடியோவில் உங்களுக்கு காமிச்சேன், எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் வந்து கீழே இறங்கிடும், அந்த இடம் தான் அது. இதுதான் இங்கே உள்ள கிரவுண்டு. நல்லா விளையாட்டுலாம் நடக்கும். அப்புறம் ஜனவரி மாதம் மேலாம் நடக்கும். இதுதான் இந்த ஐலாண்டோட ஹார்பர். இங்கே எல்லா ஐலாண்டுக்கும் ஹார்பர் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே புரியும். ஏன்னா நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு ட்ராவல் பண்ணோன்னா சீ ரூட் தான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அதுக்காக இது ரொம்ப பெருசு இல்லை, ஒரு 2லேருந்து 3 கப்பல் நிற்கலாம். அப்பப்போ சரக்கு கப்பலும் வரும், பேசஞ்சர் கப்பலும் வரும். இங்கே நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது, நான் 3வது 4வது படிக்கும்போது தான் மீன் பிடிக்க வந்திருக்கோம். அப்போல்லாம் அலோவ் பண்ணாங்க. எங்கள் தாத்தா கூட ஊர்லேருந்து வந்து மீன்லாம் பிடிச்சாரு. அப்போ அவருக்கு ஒரு பெரிய திருக்க மீன் மாட்டுச்சு. எல்லாருக்கும் குட் மார்னிங். நைட்டு நாங்கள் அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திருப்பி அதே கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போய் டின்னர்லாம் முடித்தோம். அதனால தான் அது ரிப்பீட்டடாக எதுக்கு உங்களுக்கு அதே வீடியோ எடுத்து காட்டணுமேனு எதுவும் எடுக்கலை வீடியோ. இப்போ ஏர்லி மார்னிங் நாங்கள் 5 மணி போல் கிளம்பிட்டோம். இது ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இந்த ட்ரிப்பை. என்னோடய ஸ்கூலு, நாங்கள் சின்ன வயசில் தங்கியிருந்த இடம், அதெல்லாம் போய் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஸ்கூல் நாங்கள் எப்பயுமே மேக்ஸிமம் நடந்து போவோம் ஃப்ரெண்ட்ஸோடு, இல்லைன்னா அப்பா இப்போ எப்போயாவது பைக்கில் ஓடுவார். அதே ஸ்கூலுக்கு நான் இப்போ வேலை பார்த்து சம்பாரித்து என்னோடய காரில் இறங்கி போய் பார்த்ததில் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் செம்ம பனி பெய்யுது வின்டர் சீசன்னால். அதனால் வண்டியை ரொம்பவும் ஸ்பீடாக ஓட்ட முடியல. ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடில் தான் போகிறோம். டயத்துக்கு வேறு போகணும். நாங்கள் பெல்லி கிரவுண்டு வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு, தக்காளி 100 ரூபா தான். 100 ரூபா தானே, 100 ரூபா கம்மியாக. கொத்தமல்லி வந்து 100 கிராம் 20 ரூபா. இங்கே போர்ட்ல நாங்கள் இருக்கிற இடத்துல 100 கிராம் 40 ரூபா. அது வாங்கணும். ஒரு சுரக்காய் வாங்கணும் 40 ரூபா, பரவாயில்ல, நல்ல ரேட்டு. 2 கிலோவுக்கு மேலே இருக்கும். மற்றபடி ஒரு டீயை குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பனி நல்லா பெய்யுது பாருங்க. ஓகே பாய். இங்கே பாருங்க, பனி சூரியனே தெரியல. பார்த்தீங்களா, காஷ்மீரில் போயிட்டு வர மாதிரி இருக்கு. நாங்கள் ட்ரிப் காஷ்மீர் போனோம், அதே மாதிரி இருக்கு. முன்னுக்கு ரோடு தெரியல. மாநாடு இப்போ ரங்கத்துன்னு ஒரு இடத்துல இருக்கோம். வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. காலையில் 8 ஆக போகுது. ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு கிளம்பணும். வந்து கொஞ்சம் பனி இருந்ததுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தோம். இப்போ சாப்பிட்டு இப்போ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு வர ஏரியா கதம் தலான்னு வரும். அங்கே ஒரு சின்ன ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அது ஒரு 2 கேட் வரும். அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம எத்தனை பேர் போகிறோம், வண்டி டீட்டெயில்,
லைசன்ஸ் நம்பர் எல்லாம் என்ட்ரி பண்ணணும். அதை பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து கேட் எக்ஸிட் ஆகும்போது அதுவும் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம மெயின் ஜர்வா ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா அங்கே கான்வாய் போகும்ல, அந்த 12:30 மணி கான்வாய் பிடிக்கலான்னு ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்கோம். அந்த போனால் அப்புறம் நம்ம வீட்டுக்கு 3-3:30 வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் அங்கே முடித போகிறோம். நடுவில் எந்த ஏரியா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அதையும் காட்டிகிட்டு போகிறோம். ஏன்னா வரும்போது இருட்டாக இருந்துச்சு, ரொம்ப வீடியோ எடுக்கலை வழியை. இப்போ போகும்போது முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். சூப்பர் சீனரி ஒன்று காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ரெடியாக இருக்கு எல்லாரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறை இருந்தால் சுட்டி காட்டுங்க, அப்பதான் நாங்கள் அடுத்த வெளியில் திருத்திக்க முடியும். வரும் சீனரி வரும், அப்போ நிப்பாட்டணும். போய்கிட்டே இருந்தாலும் எடுக்கணும், இல்லைன்னா சுலவு பண்ணிக்கணும். எங்கள் நன்னுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம அந்த கேட் கிட்ட வந்துட்டோம். இந்த கேட்டு தான் இது ஒரு சின்ன ஜர்வா ரிசர்வ் ஏரியா. ஸோ அந்த கேட் நம்பர் 15 இங்கே வந்துட்டு இப்போ திருப்பி நம்ம என்டர் ஆகிறோம். அதனால் போய் நம்ம வண்டி டீட்டெயில்ஸ் ப்ளஸ் லைசன்ஸ் நம்பரு எத்தனை பேர் போகிறோன்னு போய் என்ட்ரி பண்ணோம். நான் இதே இடத்த உங்களுக்கு போன வீடியோவில் நைட்டில் வந்த மாதிரி காமிச்சிருப்பேன். இப்போ அதே மாதிரி எங்கள் அப்பா போயிருக்காரு அந்த என்ட்ரி பண்ணுறதுக்கு. இதே போஸ்ட்டில் எங்கள் அப்பா கான்ஸ்டபிளாக இருக்கும்போது வேலை பார்த்துருக்காரு. அப்போ எனக்கு 1 வயசு 2 வயசு அந்த மாதிரி இருந்திருக்கும், ரொம்ப சின்ன பையன். அப்போ இந்த இடத்துல தான் தங்கி எங்கள் அப்பா இதே வேலையை இப்போ வேறு கான்ஸ்டபிள் பார்க்குறாங்க. எங்கள் அப்பா அந்த டைமில் இந்த இடத்துலையும் டியூட்டியில் இருந்திருக்கார். மக்களே, அங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி 12 கிலோமீட்டர் இது வந்து கேட் நம்பர் 3. இப்போ நம்ம இங்கேருந்து எக்ஸிட் ஆகுறதுனால இங்கேருந்து நம்ம டீட்டெயிலு இங்கேயும் என்ட்ரி பண்ணிவிட்டு போயிடுவோம். இப்போ அதான் அப்பா என்ட்ரி பண்ண போயிருக்காரு. எங்கள் அப்பா கூட வேலை பார்த்த பழைய போலீஸ் ஆளுங்களாம் இருக்காங்க, அதான் நின்று பேசிட்டு வராரு. இந்த இடத்தெல்லாம் நாங்கள் வரும்போது நைட்டாக இருந்தனால ரொம்ப இருட்டுனால ஒழுங்காக காட்ட முடியல. அதனால தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ரோடெல்லாம் மேக்ஸிமம் ஏரியாவில் சுத்தமாக சரியில்லை. இப்போ தான் ரோடு வேலை நடக்குது, அதனால் ரொம்ப டஸ்ட்டு, ரோடே இல்லைன்னு தான் சொல்லலாம் மேக்ஸிமம் இடத்துல. சில இடத்துல நல்ல ரோடும் இப்போ தான் போட்டுக்கிட்டு வேலை நடந்துட்டுருக்கனால ரோடை நல்லா அகலப்படுத்தி போடுறாங்க. அதனால தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ மழை இல்லைனால எந்த பிரச்சனையும் இல்லை. இதே மழை டயத்தில் இந்த இடத்துல வந்தோன்னா ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய ட்ரைனேஜ் கட்டி இந்த மாதிரி ரோட்டுக்கு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஹம்ப்ரி ஸ்ட்ரெயிட் பிரிட்ஜ் வந்தாச்சு. இந்த பிரிட்ஜு நான் நைட்டில் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ மார்னிங்னால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பிரிட்ஜு கட்டி ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. இந்த பிரிட்ஜு ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் லென்த்து, 14.5 கிலோமீட்டர் அகலம். இந்த பிரிட்ஜு கட்டினால நமக்கு ரொம்ப டைமும் சேவ் ஆகுது, கொஞ்சம் ஈஸியாகவும் நம்ம சேஃபஸ்ட் வேலையும் ட்ராவல் பண்ணிக்கிறோம்.
இந்த பிரிட்ஜ் இல்லாததுக்கு முன்னாடி இங்கேயும் வெஹிக்கல் ஃபேரி சிஸ்டம் தான் இருந்துச்சு. வந்து நம்ம லைனில் நிற்கணும், ரொம்ப எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியும். நிறைய வண்டி இருந்தால் வெயிட் பண்ணி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அந்த கார்னரில் தெரியுது பாருங்கள், அதுதான் முன்னாடி யூஸில் இருந்த அந்த சின்ன வெஹிக்கல் ஃபேரிக்கான போட்டது. இப்போ இந்த பிரிட்ஜினால் சுலபமாக நம்ம போயிட்டு வந்துடுறோம். அது இப்போ யூஸில் இருக்கான்னு தெரியல என்ன ஏதுன்னு. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா புது ரோடு போட்டிருக்காங்க. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேலை நல்லா நடந்திருக்கு. இதே மாதிரி தான் போக போக வேலை நடக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தில் இவங்க இந்த ரோடை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இது வந்து அண்டமான் ட்ரங்க் ரோடு, NH4 இது பேர். அண்டமான் ட்ரங்க் ரோடுன்னு சொல்லுவாங்க. நேஷனல் ஹைவே 4. நீங்களாம் வரும்போது சூப்பராக இருக்குங்க, வாங்குங்க, வந்து பார்த்து பாராட்டுங்க. அண்டமான் வர்றீங்களா? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? சேனல் பேர் பிடிச்சிருந்தா பண்ணுங்க. உங்களை வழிகட்டாயெல்லாம் பண்ண மாட்டோம். நாங்கள் எடுத்து போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க. சேனல் பேர் வந்து சைலர் மணி. சைலர் டெய்லர் இல்லடி, சைலர். நீங்க பின்னால இருந்து டெய்லர். இப்போ நம்ம வந்துட்டோம் பாராட்டாங்கோட போர்ட்டில். இந்த வெஹிக்கல் ஃபேரியில் ஏறி நம்ம அந்த பக்கம் போகணும். இப்போ நம்மளோட டர்னுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லைனாக வண்டி இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி டயத்துக்கு வந்தாச்சு. 12:30 மணி கான்வாய் பிடிச்சிடலாம். நீ இந்த வண்டிலாம் இறங்கினோன்னே நெக்ஸ்ட் இதில் நம்ம வண்டி ஏறி நம்மளும் அங்கே போயிடலாம். இதான் நம்ம வண்டி போகுது பாருங்கோ. போட்டில் ஏற போகுது. ஏறிடுச்சு. நானும் ஏறி வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரம்மா அந்த வாங்க நிற்கிறாங்க பாருங்க. போட்டில் ஏறியாச்சு. இப்போ போட்டும் கிளம்பிருச்சு. இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன இந்த ஃபைபர் ஸ்பீட் போட்லாம் தெரியும். இது வந்து இங்கே ஒரு டூரிஸ்ட் ஏரியா இருக்குது. இது இங்கேருந்து நம்ம லைம்ஸ்டோன் கேவ், அப்புறம் அந்த பேரட்லாம் இருக்கிற இடம்லாம் கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. போட்டில் கூப்பிட்டு போவாங்க. 3000 சம்திங் பர் பர்சன் வாங்குவாங்க. நல்லாயிருக்கும். அதுவும் போய் சுற்றி பார்க்குற ஏரியா. அது நான் அடுத்த வாட்டி வரப்போ இந்த ஏரியாவும் சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இந்த பாருங்கள், இந்த இடத்துலையும் அடுத்த பிரிட்ஜு கட்டுறதுக்கான வேலை நடந்துகிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த பிரிட்ஜும் முடிஞ்சிட்டா நம்ம இந்த ரூட்டோட டைம் ரொம்ப சேவ் ஆயிரும். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ அடுத்து நாம் அந்த பக்கம் போனோன்னே வீடியோலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த கேட் க்ராஸ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் போன ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அந்த ரூட்லாம் காட்டியிருந்தேன். அதனால் இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய் பாய். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள் சேனல். வீடியோவில் எதுவும் குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுவும் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா இன்னும் போக போக இன்னும் நல்ல வீடியோ நான் போடுறேன். பாய்.